அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கயல்விழி. எங்கள் அப்பா பேர் சங்கிலி காலை, எங்கள் அம்மா பேர் பாண்டிச்செல்வி. நான் கவர்மெண்ட் ADWS ஸ்கூலில் படித்தேன். 1 to 10th வரைக்கும் படித்தேன். தேனி டிஸ்ட்ரிக்ட் குன்னூர் ஸ்கூலில் 11th 12th படித்தேன். நான் எங்கள் ஸ்கூலில் கியூட்டு கிளாட் எல்லாத்துக்கும் சூப்பராக கோச்சிங் கொடுத்தாங்க. இந்த தேர்வில் தேர்ச்சி பெற்றதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக மாணவி அபிராமியை அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் அபிராமி. நான் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். எனக்கு அப்பா அம்மா 2 பேருமே இல்லை. அக்காவோடைய சப்போர்ட்டில் தான் நான் வளர்ந்தேன். நான் ஏகலவ மாதிரி உண்டியூரோட மேல்நிலைப்பள்ளி புளியம்பட்டியில் படித்தேன். நான் குமிழ் கேம்பில் 1 month ட்ரைனிங் கொடுத்தாங்க. இப்போ FDD காலேஜ் சென்னையில் ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த வாய்ப்பு அளித்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு S. அண்ணாதுரை இயக்குனர் பழங்குடியினர் அவர்களை நன்றியுரை வழங்க அழைக்கின்றோம். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் உண்டி உறைவிடப் பள்ளிகளில் பயின்று தலைசிறந்த முன்னணி கல்வி நிறுவனங்களில் சேர்க்கப்பட்ட மாணாக்கர்களை வாழ்த்தியும் அவர்களுக்கு மடிக்கணினி மற்றும் சேர்க்கைக்கான ஆணையினை வழங்கிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி நலத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும் ஆதி திராவிடர் நலத்துறை மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய ஆதிதிராவிடர் நலத்துறை செயலாளர் அவர்களுக்கும் ஆணையாளர் ஆதிதிராவிடர் நலத்துறை மற்றும் கூடுதல் செயலாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் துறையின் சார்பாகவும் மாணாக்கர் மற்றும் ஆசிரியர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆதி திராவிடர் பழங்குடியினர் நலப்பள்ளிகளில் பயின்று புகழ்பெற்ற கல்வி நிறுவனங்களில் சேர்ந்தவர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் லேப்டாப் வழங்கி பாராட்டுச் சான்றிதழ்களையும் வழங்கியிருக்கிறார். முன்னதாக 10 நாட்களுக்கு முன்னதாக உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 10 நாட்களுக்கு பின்னர் தனது பணிகளை தொடங்கியிருக்கிறார். 10 நாட்களுக்கு பிறகு தலைமை செயலகம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்துள்ளார். சிகிச்சை முடிந்து ஓய்வெடுத்த நிலையில் பணிகளை மேற்கொள்ள மீண்டும் தலைமைச் செயலகத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்துள்ளார். உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்க்கை பெற்ற 135 மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினிகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கியுள்ளார். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். அதாவது கடந்த 10 தினங்களுக்கு முன்பு உடல்நலக்குறைவு காரணமாக அப்பல்லோ மருத்துவமனையில சேர்க்கப்பட்டிருந்த தமிழக முதல்வர் ஸ்டாலின் இன்று மீண்டும் தலைமைச் செயலகம் வருகை தந்திருக்கிறாரு. அதாவது ஆஞ்சியோ மற்றும் உடல்நலக்குறைவு காரணமா ஏற்கனவே மருத்துவமனையில சேர்க்கப்பட்டு அதன் அடிப்படையில அவருக்கு ஓய்வு அளிக்க சொல்லி டாக்டர்கள் அறிவுறுத்திட்டாங்க. இந்நிலையில அந்த ஓய்வுகள், அதாவது டாக்டரோட அறிவுரையை மீறியும் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, நம்ம அந்த மண்டல செயலாளர்கள் உள்ளிட்டவர்களை சந்திச்சு அந்த ஓரணியில் தமிழகத்துக்கு உண்டான ஆட்களை சேர்க்கிறது, அதே மாதிரி அலுவலகங்கள் அதாவது அதிகாரிகள் மற்றும் அலுவலகங்கள் எந்த அளவு வேலை பார்த்துட்டு இருக்குது அப்படிங்கிறத தொடர்ச்சியாக கண்காணிச்சிட்டு இருந்தாரு. தொடர்ச்சியாக பாத்தீங்கன்னா கடந்த 2 தினங்களுக்கு முன்பு மருத்துவமனையிலிருந்து ஓய்வு பெற்ற நிலையில தற்போது அவர் தலைமைச் செயலகம் வருகை தந்திருக்கிறாரு. வருகை தந்ததோடு இல்லாம அந்த மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினியை வழங்கக்கூடிய ஒரு நிகழ்வானது தற்போது நடைபெற்று அதன் அடிப்படையில் அந்த மாணவ மாணவிகளுக்கு உண்டான வழங்கிட்டு இருக்கிறாங்க. ஏறத்தாழ 10 நாட்களுக்கு பிறகு தலைமைச் செயலகம் வருகை தந்திருக்கிற தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் தொடர்ச்சியாக இனி பணிகளில் ஈடுபடுவார் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருந்தது.
கடந்த 3 தினங்களுக்கு முன்பு அவர் வந்து மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்யும் போது டாக்டர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்க வந்து போதிய அளவுக்கு ஒரு 3 நாட்கள் மட்டும் அந்த மாதிரி அவங்க வந்து இதுல இருக்கணும், அவங்க வந்து ரெஸ்ட்ல இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து அவங்க வழக்கமான பணிகளை தொடரலாம் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்த நிலையில 3 நாட்கள் நேற்றோடு முடிந்து தற்போது அவர் மீண்டும் தலைமைச் செயலகம் வருகை தந்திருக்கிறாரு. வருகை தந்ததோடு இல்லாம தற்போது அரசு பணிகள்ல மட்டுமல்லாது அந்த மாணவ மாணவிகளை சந்திச்சு அவர்களுக்கு மடிக்கணினிகளை வந்து வாங்க துவங்கி இருக்கிறாரு. இதனைத் தொடர்ந்து தொடர்ச்சியாக இனிமேல் வந்து அரசியல் பணிகள் மற்றும் அலுவலக பணிகளில் ஈடுபடுவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கட்சிகளுக்கு அதாவது ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலை முன்னிறுத்தி அதனுடைய அடிப்படைகள்ல வந்து பணிகள் ஏற்கனவே தொடங்கி இருக்கிறாங்க. தற்போது மீண்டும் வந்து தலைமைச் செயலகம் வருகை தந்து அதன் அடிப்படையில் தற்போது அரசு தனக்குரிய பணிகளை வந்து அவர் வந்து மேற்கொள்ள துவங்கி இருக்கிற நிலையில இது வந்து திமுகவினர் மத்தியில் ஒரு கடும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது. ரவீனா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சிவகுமார்.